நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்காக கர்த்தர் ஒரு உவமையை எடுத்து சொல்லுகிறார். ஒரு விதவை ஒரு பட்டணத்தில் இருக்கிற தேவனுக்கு பயப்படாத, மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதியின் இடத்துல ஒரு நியாயத்துக்காய் வந்து நிற்கிறாள். அவனுக்கு நியாயம் செய்ய மனதே இல்லை. ஆனால் அவள் தினமும் நியாயத்துக்காக அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்துல வருகிறாள். அவள் வருவதை பார்த்து 5வது வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். எவ்வளவேனும் நியாயம் செய்ய மனதே இல்லாதவன் இப்பொழுது அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என மனம் வைக்கிறான். ஆண்டவர் இந்த உவமையை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதியே இப்படி செய்வானானால் நான் செய்யாமல் இருப்பேனோ என்று கேட்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நன்மை செய்ய வேண்டும் என்று எவ்வளவேனும் மனமில்லாதவனே ஒரு கட்டத்தில் நன்மை செய்யும்படியாய் வருகிறான் என்றால், நன்மையை மாத்திரம் நினைக்கிற நான் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் என்ன தெரியுமா? சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ஒரே ஒரு உண்டென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதற்காக தானே அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள். நாம் பலமுள்ளவர்களாக இருக்க அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க அவர் நமக்காக தரித்திரரானார். நாம் அவருடையவர்களாக இருக்க அந்த கிருபாசன தண்டை நெருங்கி வர அவர் நமக்காக தள்ளப்பட்டார். நாம் வஸ்திரம் தரித்தவர்களாய் காணப்பட அவர் நமக்காக நிர்வாணமாக்கப்பட்டார், வெளியரங்க கோலமாக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், தள்ளப்பட்டார். இத்தனை பாடுகள், இத்தனை வேதனை, இத்தனை அவமானங்கள் அத்தனையும் சகித்தது நம்முடைய நன்மைக்காக, நாம் நன்றாயிருக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் சொல்லுகிறார், சில காரியங்கள் தாமதிக்கிறதை வைத்து நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டாயா? இதை சிந்தித்து பாருங்கள். இந்த அநீதி உள்ளவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை எவ்வளவேனும் மதியாதவன், கொஞ்சமும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவன் இறங்குவானானால், நியாயம் செய்வானானால் நான் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறதை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு காரியத்தை எப்பொழுதும் சிந்தித்து பாருங்கள். அவர் நன்மை செய்கிறவர். இந்த பூமியில் அவர் எப்படி சுற்றி திரிந்தாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீ தாமதித்தாலும் காத்திரு, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவர் உனக்கு நியாயம் செய்வார். உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை கர்த்தர் கிடைக்கும்படி செய்வார். உங்கள் நன்மையை சத்துரு பறித்து வைத்திருக்கிறானா? கர்த்தர் யுத்தம் செய்வார், கர்த்தர் வழக்காடுவார், கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இதை சிந்தித்து பாருங்கள். மனமில்லாதவனே மனம் இறங்கும் போது மனமுள்ளவர் மனம் இறங்காமல் இருப்பாரோ? கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வாராக. நல்ல தகப்பனே, எங்களுக்காய் வழக்காடுகிறவரே, எங்களுக்கு நியாயம் செய்கிறவரே,
நீர் நிச்சயமாய் செய்வீர், சீக்கிரமாய் செய்வீர். இந்த நம்பிக்கையிலே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி விண்ணப்பிக்க எங்களுக்கு கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.